ஸ்ரீ குருப்யோ நமः. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது, நாம் சென்ற பதிவிலே தீபத் திருவிழாவின் சிறப்பு பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். விளக்கேற்றுவது என்பது ஒரு மங்களகரமான விஷயமாகும். பொதுவாகவே வீட்டிற்கு வரும் மருமகளை வீட்டிற்கு விளக்கேற்ற வந்த கிரகலட்சுமி என கூறுகிறோம். ஆகவே காலையிலே குளித்துவிட்டு சுவாமி படத்திற்கு முன்பு ஒரு சிறிய கோலத்தை போட்டு 7 மணிக்கு முன்பாக விளக்கேற்ற வேண்டும். அதுபோல மாலையில் 5:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் விளக்கேற்ற வேண்டும். அப்படி விளக்கேற்றும்போது, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நம சிவாயவே என்று கூறி விளக்கேற்ற வேண்டும். திருக்கார்த்திகை அன்று கார்த்திகை தீப ஒளியால் மகிழ்ச்சி மலர வாசலில் அண்ணாமலையாரை வேண்டி விளக்கேற்றுவோம். மேலும் அகல் என்பது சூரியனையும், அதில் விடும் நெய் என்பது சந்திரனையும், அதன் ஜுவாலையானது செவ்வாயையும், திரியானது புதனையும், ஜுவாலையின் மஞ்சள் நிற ஒளி குருவையும், திரி எரிய எரிய குறைவது சுக்கிரனும், திரியில் உள்ள கரி சனீஸ்வரனையும், ஜுவாலையின் நிழல் ராகு கேதுவையும் குறிக்கும். எனவே வீட்டில் அகல் விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலம் நாம் நவ கிரகங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். ஆகவே இந்த கார்த்திகை நன்னாளிலே அனைவரும் வீடுதோறும் விளக்கேற்றி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.